हाय फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इनकी நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அதிரசம் சுவையை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். அதுவும் அதிரசம் செய்யறதுனாலே சமைக்க தெரிஞ்சவங்க கூட செய்ய மாட்டாங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்கிட்டு செய்யலாங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்களும் ரொம்ப எளிமையாக செய்து முடிக்கலாம். நான் செய்கிற முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிரசம் எண்ணெயில் ஒன்று கூட உதிராமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப அருமையாக 100% ரொம்ப பக்காவாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க அதிரசம் சுவையாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதிரசம் செய்கிறதுக்கு 1 கிலோ அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன். பச்சரிசியை 2-3 வாட்டி நல்லா சுத்தமாக அலசிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பச்சரிசியை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ஜன்னியில் தண்ணியை வடிக்க விட்டுடுங்க. தண்ணி நல்லா ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா உலர்த்தி விட்டுடுங்க. அரிசியை ஒரு 10-15 நிமிஷம் போல் ஃபேன் காற்றுல ஒரு காட்டன் துணியை போட்டு உலர்த்தி விட்டிங்கன்னா நல்லா உணர்த்துருங்க. அதனுடைய ஈரப்பதெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஈர அரிசியாக இருக்கும். கைகளில் இந்த மாதிரி ஒட்டி பாருங்கள், 1-2 அரிசி மட்டும் ஒட்டும். இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மில்லில் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். அரிசி அரைக்கும் போது இதில் 3 ஏலக்காவும் வாசனைக்கு சேர்த்துருக்கேன். இப்போ அரிசி அரைச்சிட்டு வந்ததை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். ஜலிச்சுட்டு தாங்க அதிரசம் செய்யணும். இப்போ ஜலிச்சு எடுத்த மாவை நல்லா இது போல் அமுத்தி விட்டுக்குங்க. மாவு காயாமல் இருக்கணும். நம்ம பாகு செய்கிற வரைக்கும் ஈரப்பதத்தோடு இருக்கணும் மாவு. அதனால் அரிசி மாவை நல்லா அமுத்தி விட்டு மேலே மூடி போட்டு மூடி வச்சுருங்க காயாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நல்லா கனமான பாத்திரம் வச்சுருக்கேன் ஸ்டவ் மேலே. இதில் 3/4 கிலோ அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். 1 கிலோ அரிசின்னா 3/4 கிலோ வெல்லம் கரெக்டான அளவில் இருக்கும். வெல்லம் சேர்த்து 1/4 டம்ளர் தண்ணி விட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததும் இதில் கல் மண் தூசிலாம் இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. கல் மண் தூசி இருக்கிறதுனால வடிகட்டிட்டு கொதிக்க வச்ச பாத்திரத்தில் ஒரு வாட்டி சுத்தப்படுத்திட்டு சேர்த்துக்கங்க, தூசி மண் இல்லாமல் இருக்கும். இப்போ வடிகட்டின வெள்ளத்தை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இது போல் மத்து காம்பு இருந்துச்சுன்னா கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாவு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது. இப்போ நமக்கு கம்பி பதம் அந்த உருட்டு பதம் வந்துருச்சுன்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணியில் விட்டு வெள்ளை கரைசலை செக் பண்ணுறேங்க. நமக்கு இந்த பதம் வரலைங்க, உருட்டு பதம் சொல்லுவாங்க, அது வரலை. இன்னொரு வாட்டி செக் பண்ணி பார்க்குறேன். நல்லா பபிள்ஸ் மாதிரி வருது பார்த்தீங்களா, இந்த மாதிரி பக்குவம் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ தண்ணியில் எடுத்து விடும்போது வெல்லம் வந்து கரையாமல் அப்படியே நம்ம வெல்லம் எப்படி சேர்த்தோமோ அதே மாதிரி பக்குவத்தில் இருக்குது. உருட்டி பாருங்கள், கைகளால் எடுத்து வெள்ளை கரைசலை உருட்டும் போது அப்படியே தக்காளி மாதிரி பதத்துக்கு உருட்டு பதம் வரும். அப்படியே தலைன்னு இருக்கணுங்க. இப்போ நான் கைகளால் எடுத்து உருட்டும் போது நல்லா தலைன்னு இருக்குது. இந்த மாதிரி பக்குவம் வந்தது நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உருட்டு பதத்தில் இருக்கும். இந்த மாதிரி பக்குவம் வந்தது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆனில் வைக்கக்கூடாது. ஆனில் வச்சிங்கன்னா பாகு வந்து முறிஞ்சு முத்தி போன மாதிரி ஆகிடும், ரொம்ப ஹார்ட் ஆகிடும் அதிரசம். இப்போ வந்து இதில் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது பாகு பதம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கும். நம்ம எந்த பதத்தில் வச்சோமோ ஸ்டவ் ஆஃப் பண்ணமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரிசி மாவை சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும் போது கூட ஒரு ஆள் இருந்துச்சுன்னா போட்டு கிண்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எல்லா மாவுகளையும் ஒரே டைமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் கரெக்டான அளவில் சேர்த்துருக்கேன், எனக்கு கரெக்டான பதத்தில் இருக்குங்க. இப்போ எல்லா மாவுகளையும் சேர்த்து நல்லா இந்த மத்து காம்பை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கரண்டையோடு மிக்ஸ் பண்ணும்போது இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நல்லா கனமான மத்து காம்பு இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டுங்க. சேர்த்த அளவுகள் மாவு வெள்ளை கரைசல் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அதே பாத்திரத்தில் அப்படியே மாவை வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும். அந்த பாத்திரத்தில் இல்லாமல் வேறு ஒரு காஞ்ச பாத்திரத்துக்கு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு மாவை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மாவு தனியாக சேர்த்து அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 நாள் மட்டும் அதிரசம் மாவை நல்லா ஊற விட்டுருக்கேன். இந்த மாதிரி 2 நாள் ஊற வச்சு செய்யும்போது அதிரசம் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். உடனே செஞ்சீங்கன்னா அதிரசம் வரும், ஆனால் ருசி கொஞ்சம் மாறுபடும். ஊற வச்சு செஞ்சதாங்க அதிரசம் நல்லா ருசியாக இருக்குங்க. இப்போ நான் 2 நாள் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதுக்கப்புறம் மாவு நல்லா கெட்டியாகிடுச்சிங்க.
ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சுட தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சு அதிரச மாவு பக்குவத்துக்கு கொண்டுட்டு வந்துடுங்க. இப்போ நான் சேர்த்த அளவுகள் கரெக்டாக இருக்குது. நான் தண்ணிலாம் எதுவும் சேர்க்கலைங்க. மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாழை இலையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதிரசம் தட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் அதிரசம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதிரசம் தட்டியாச்சுங்க. எண்ணெய் பொரிக்கிறதுக்கு அதிரசம் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மிதமான தீயில வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதிரசம் நல்ல கலர் மாறின மாதிரி இருக்கும், செவந்த மாதிரி. ஆனால் உள்ள மாவாக வேகாமல் இருக்குங்க. நீங்கள் ஒரு அதிரசமாக போட்டு எடுக்கலாம், 2-3 அதிரசமாக கூட போட்டு எடுக்கலாம். அதிரசம் ஆனால் 2-3 போடும்போது ஒட்டி வரும். நீங்கள் பார்த்து நிதானமாக போட்டுக்குங்க. இப்போ நான் அதிரசம் போட்டு ஒரு சைடு செவந்ததும் திருப்பி விட்டு 2 சைடு நல்லா செவந்ததும் இது போல் எண்ணெயை பிரிஞ்சு விட்டு எடுத்துக்கங்க ஒரு கரண்டி வச்சு. இப்போ இதே மாதிரி அதிரசம் நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. நடுவில் அதிரசத்தில் ஹோல்ஸ் வேணுன்னா உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. இப்போ நான் மீடியம் சைஸில் அதிரசம் போட்டிருக்கேன், நடுவில் ஹோல்ஸ் போட்டிருக்கேன். நார்மலாக அப்படியே சாதா மெத்தட்லேயும் அதிரசம் செஞ்சுருக்கேன். இப்போ எல்லா அதிரசத்தையும் இதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப செவந்து ரொம்ப அருமையாக இருக்க போதுங்க. பார்க்கும் போதே தெரியுது. அதிரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. 1 கிலோ அரிசி போட்டேன். இதில் நான் பாதி அளவுக்கு மாவுக்கு தாங்க இந்த அதிரசம் செஞ்சுருக்கேன். இன்னும் பாதி அளவுக்கு மாவு செய்யாமல் இருக்குங்க. 1 கிலோ அதிரசம் மாவு நம்ம போட்டோன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 கிலோ அளவுக்கு நமக்கு அதிரசம் கிடைக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள், நீங்களும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி அதிரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நான் செய்த முறையில் அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அதிரச மாவை நம்ம அப்படியே வச்சுட்டாலே 10லேருந்து 15 நாள் வச்சுக்கலாம். வெளியில் வச்சிங்கன்னா 1 வாரம் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 15 நாள் யூஸ் பண்ணால் சீக்கிரம் கெட்டு போகாது. நீங்கள் அதிரசமாக சுட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா 20 நாள் கூட வச்சு சாப்பிட்லாங்க, கெட்டு போகாது. நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டிலே ரொம்ப ஹெல்த்தியாக செய்து முடிச்சிடலாங்க. பார்க்கும்போதே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட முறையில் நீங்கள் இந்த அதிரச ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அதில் ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.